أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم الله لا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இப்போது ஆண்டியாப்புளியங்கலம் என்ற ஊரில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஊரில் ஏகத்துவ எழுச்சி ஏற்பட்ட போது இந்த ஊரிலே ஏகத்துவ சகோதரர்களுக்கு எதிராக வன்முறை வெறியாட்டங்களும் துப்பாக்கி பிரயோகங்களும் மேற்கொள்ளப்பட்டன. அந்த காலகட்டத்தில் ஏகத்துவ கொள்கையில் பிடிப்போடு பல போராட்டங்களை சந்தித்து பள்ளியிலே நடந்த துப்பாக்கி சூட்டிலிருந்து மயிரிழையில் உயிர் தப்பிய சகோதரர் அக்பர் ஜிஎஸ் அவர்களை நாங்கள் இந்த இடத்திலே சந்தித்திருக்கின்றோம். அவர் தற்போது இந்த ஊரில் எவ்வாறு ஏகத்துவ எழுச்சி ஏற்பட்டது, அதன் பின்னர் அந்த எழுச்சியை முடக்குவதற்காக பள்ளிவாசலில் எவ்வாறு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது, அதன் பின் இந்த ஊரிலே என்ன நடந்தது என்பதை பற்றி சுருக்கமாக நம்மோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்வார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். 28ஆம் ஆண்டு எங்களுடைய மௌலவி அல்ஹாஜ் முஸ்தபா மௌலவி அவர்கள் ரசூல் புதுவெளியில் இருந்து இங்கே வருகை தந்தார்கள், எங்களுடைய கிராமத்துக்கு வருகை தந்தார்கள். அவர்களுடைய ஆரம்ப உரையில் இருந்து இந்த ஏகத்துவத்தை எங்கள் கிராமத்துக்கு நாங்கள் முன்னெடுத்தோம். அதன் பிறகு படிப்படியாக அங்கு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள தியாக உணர்வுடனும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் அங்கு ஏகத்துவ கொள்கை மிகவும் மும்முரமாக முன்னேறி வந்தது. இந்த காலகட்டத்தில் இதனை ஜீரணித்து கொள்ளாத இந்த ஏகத்துவத்துக்கு எதிரானவர்களுடைய செயற்பாடுகள் மிகவும் எங்களுக்கு தடையாக இருந்தது. என்றாலும் அந்த தடைகளை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாங்கள் வெற்றி கண்டு எங்களுடைய கிராமத்தில், அதாவது இந்த ஆண்டியாப்புளியங்குளம் என்று சொன்னாலும் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அந்த பள்ளிவாசல் மொஹிதீன் பள்ளிவாசல் என்று தான் முதல் அழைக்கப்பட்டது. அதுக்கு வாழவைத்தகுளம் கிராமமும் ஆண்டியாப்புளியங்குளம் கிராமமும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜும்மா பள்ளிவாசல். இந்த ஜும்மா பள்ளிவாசலில் இருந்து தான் இந்த கொள்கை ஆரம்பிக்கப்பட்டது. இரண்டு கிராமத்திலேயுமே தௌஹீதை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தபோது ஏற்றுக்கொண்டவர்கள் பெரும்பான்மையாக இருந்தபடியால், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொஞ்சம் சிறுபான்மையாக இருந்தபடியால் அதில் கொள்கைவாதிகளை ஒரேடியாக இந்த கொள்கையை இந்த ஊரில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக பள்ளிவாசல்களில் பல பிரச்சனைகளை தந்து கடைசியில் அது இறுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவமாக மாறியது. அதற்கு இடையில் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஜமியத்துல் அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியாவிலிருந்து ஒரு விவாதத்துக்கான ஏற்பாட்டை செய்தோம். அந்த விவாதத்தை ஒழுங்காக நடத்த முடியாமல் அவர்கள் குழப்பி விட்டார்கள். அதில் அந்த விவாதத்துக்கு தலைமை தாங்கிய பதுருதீன் என்ற ஒரு மௌலவி அங்கு வந்து அதனை அப்படியே குழப்பி விட்டார்கள். ஜமியத் அன்சாரி சுன்னத்துல் முஹம்மதியாவின் உலமாக்கள் அதனை அப்படியே இது பண்ணிவிட்டு தங்கள் கருத்துக்களை சொல்லி அந்த விவாதம் கருத்து மேடையாக முடிவடைந்தது. மாஷா அல்லாஹ். அதற்கு பிறகு 90ஆம் ஆண்டுகளில் நாங்கள் இடம்பெயர்ந்து சென்று இப்பொழுது மீண்டும் இந்த கிராமத்துக்கு வந்து அவர்களுக்கு ஒரு பள்ளியும் எங்களுக்கு 2 பள்ளிகளுமாக நாங்கள் வாழ வைத்த குளத்தில் ஒரு மஸ்ஜிது தௌஹீத் என்ற ஒரு பள்ளியையும் மஸ்ஜிது தக்குவா என்ற ஒரு பள்ளியையும் அமைத்து நாங்கள் 2 கிராமங்களிலும் 2 பள்ளியில் இருந்து சேர்ந்து தௌஹீதை ஏற்று தௌஹீத்வாதிகளாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் செயல்பட்டு வருகிறோம் என்பதை சுருக்கமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதில் அந்த பள்ளிவாசல் நடந்த ஷூட்டிங் சம்பவம், அதில் எத்தனை பேர் ஷஹீதானார்கள், அது எப்படி நடந்ததுன்னு அதை கொஞ்சம் சுருக்கமாக. பள்ளிவாசல் அந்த பள்ளி பிரச்சனையாகினோடனே எங்களுக்கு உச்சக்கட்டமான பிரச்சனை வந்தது. அப்போ அந்த ஜும்மாவில், ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் நாங்கள் பள்ளியை விட்டு வெளியேறுவது, அதாவது தௌஹீத் ஜமாத்காரர்கள் பள்ளியை விட்டு வெளியேறி செல்வது என்ற ஒரு திட்டத்தில் அன்றே அந்த ஜும்மாவை முடிச்சு போட்டு இருக்க வேண்டிய
அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் ஜும்மாவுக்கு வந்தவர்கள் இவர்கள் வரவில்லை. ஆகவே அந்த நேரத்தில் அந்த நிர்வாகம் எல்லாம் அரச நிர்வாகங்கள் இல்லை. அப்பொழுது அது எல்டிடியினுடைய கட்டுப்பாட்டு ஏரியாவாக தான் இருந்தது. அந்த நேரத்தில் இவர்கள் துப்பாக்கியை கொண்டு வந்து பாங்கு சொல்வதற்கு ஒரு 5 நிமிடத்துக்கு முதல் சரமாரியாக சுட்டார்கள். சுட்டத்தில் ஒரு 10 வயது சிறுவன் ஒருவன் முதலில் பலியானார். மற்றது இந்த கிராமத்தில் முக்கியமாக இருந்த அந்த ஷியாப்தீன் மௌலவி என்ற அவருடைய சகோதரன் காலிதீன் என்பவர் அந்த வேலியால் அப்படி நுழையும் போது அவர் அதிலேயே ஷஹீதானார். இன்னொருவர் முஸ்தபா என்று சொல்லி ஒருவர் ஒது எடுத்து கொண்டு வரும்பொழுது வந்து ஒதுவுக்கான துவாவை ஓதும்போது சுடுபட்டு அதிலேயே ஷஹீதானார். பிறகு ஷியாப்தீன் மௌலவி மற்றும் இன்னும் 3 பேர் காயமடைந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த இது நடந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் வேறையாக சென்று ஒரு இடத்தில் ஒரு ஓலக்கொட்டிலில் போட்டு தான் அந்த தௌஹீதை அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் நாங்கள் தொழுது வழங்கி கொண்டு வந்தோம். அதற்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த இடம்பெயர்வு வந்தது. இந்த ஷூட்டிங் சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் எது தரப்பினர், அதாவது ஷூட் பண்ணியவர்கள் யார்? ஷூட் பண்ணினவர்களும் இந்த விஷயத்தில் இடம்பெற்றவர்கள் எங்களோட உறவினர்கள் தான். அது அந்த நேரடியாக அக்களை தெரியும் என்றாலும் பேர்களை இப்போ சொல்லுவது சரியில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். இந்த சம்பவம் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அவங்க தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். அவங்க தப்லீக்வாதிகள், தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள். அவங்களெல்லாம் யார் யார் இதில் பெரிய கங்கணம் கட்டி இது எங்களோட ஊர், எங்களோட இடம், இதில் செய்ய முடியாதுன்று யார் யார் கங்கணம் கட்டினார்களோ அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். எங்களுக்கு எதிராக நின்று செயல்பட்ட ஆட்களை கூட இப்பொழுது ஒரு பெண்களும் ஆண்களுமாக ஒரு 6-7 பேரை நாங்கள் தான் இப்போ கழுவி குளிப்பாட்டி அடக்கம் செய்து தௌஹீத் அடிப்படையில் செய்திருக்கிறோம் என்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரி, ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதியில் இன்னும் மேகத்துவ எழுச்சி ஏற்படுவதற்கு இந்த சம்பவங்கள் ஒரு முக்கிய காரணமாக அமையும்.